உயிர் பிழைத்தவர்கள் மீறல்களை புகார் செய்ய முயற்சிக்கும் போது கடுமையான தடைகளை எதிர்கொள்கின்றனர். நாங்கள் எல்லாவற்றையுமே இழந்து விட்டோம், நீதி பெறும் நம்பிக்கையினையும் கூட நாங்கள் இழந்து விட்டோம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 23 பெண்களும் 4 ஆண்களும் இந்த சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள். பாலியல் ரீதியாக அவர்களை கொடுமைப்படுத்துதல் என்பது ஒரு போர்க்களத்திலே செய்யப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. 1983 2009 வரை இங்கு நடந்த இந்த மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான இந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு இந்த அரசிடமிருந்து என்ன பதில் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய சட்டமூலம் நிறுத்துதல் சட்டமூலம் தொடர்பான நாளிலே நான் இன்னும் ஒரு சில விடயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அஜூப்ராஜ் அருள் 2026 செவ்வாய்க்கிழமை இரவு 1 மணிக்கு அல்லப்பட்டியில் வைத்து போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 17 வயசான இந்த மாணவன் மிகப்பெரிய ஒரு சிறுவன். இவனுடைய மரணம் அவன் வாகனத்திலே சென்ற பொழுது போலீசாருடைய அராஜகத்தினால் அல்லது போலீசாருடைய செயல்பாட்டினால் இந்த மாணவன் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு இதுவரை சரியான நீதி கிடைக்கவில்லை என்பதையும் அந்த குடும்பம் பரிதவித்து நிற்கிற சூழலையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த ஆண்டு 2026 ஜனவரி 13 ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இலங்கையிலே கன்ஃப்ளிக்ட் ரிலேட்டட் செக்ஸுவல் வயலன்ஸ் CRSV மோதல்கள் சார் பாலியல் வன்முறை என்பது இன்னும் நீடித்ததாகவே இருக்கிறது. அதற்கான நீதி வழங்குகின்ற பொறிமுறையோ செயல்பாடுகளையோ இலங்கை அரசு முன்னெடுக்கவில்லை என்பதை அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இது தொடர்பாக இலங்கை அரசினுடைய யாராவது ஒரு அமைச்சர்களாலேயோ அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாலேயோ தீர்க்கமான பதில்கள் எதுவும் இலங்கையில் வழங்கப்படவில்லை என்பதும் ஒரு நம்பிக்கை ஈனத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எல்லாவற்றையுமே இழந்து விட்டோம், நீதி பெறும் நம்பிக்கையினையும் கூட நாங்கள் இழந்து விட்டோம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 23 பெண்களும் 4 ஆண்களும் இந்த சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள். 1983 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை இந்த நாட்டிலே பாலியல் ரீதியான வன்முறைகள் ஊடாக இவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான தடயங்கள் ஆதாரங்கள் இருப்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் தெளிவாக வெளியிட்டிருக்கிறது கடந்த ஜனவரி 13. இது ஒரு மிக கொடூரமானது. உலகத்திலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பாலியல் ரீதியாக ஒருவரை வஞ்சித்தல், பாலியல் ரீதியாக அவர்களை கொடுமைப்படுத்துதல் என்பது ஒரு போர்க்களத்திலே செய்யப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. 1983 பின்னர் இலங்கையிலே அது கூர்மை பெற்றிருந்தது உள்நாட்டு யுத்தம். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே நடந்த யுத்தத்திலே அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளால் இவ்வாறு செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இது மிக மிக மோசமான ஒரு விடயம். குறிப்பாக இந்த பாலியல் வன்முறைகள் என்பது பரவலாகவும் திட்டமிடப்பட்டதும் நிறுவன ரீதியாக ஊக்குவிக்கப்பட்டதாகவும் அதற்கான பொறுப்புக்கூறல் பெரும்பாலும் இல்லாத நிலையினை காண முடிகிறது. எனவே இது எந்த விதத்திலும் விசாரிக்கப்படாமல் பரவலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் OHCHR மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதேபோல இந்த காலங்களில் மோதலால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது அச்சுறுத்தல் ஏற்படுத்தவும், தண்டனை விதிக்கவும், கட்டுப்பாட்டை நிலைநாட்டவும் பாலியல் வன்முறை பரவலாகவும் திட்டமிட்ட முறையிலும் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் மீது விசாரணை என்ற போர்வையில் மிக கொடூரமாக பாலியல் வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அரசு அந்த காலகட்டங்களில் இருக்கவில்லை என்றாலும், ஆனால் அந்த 1983 2009 வரை இங்கு நடந்த இந்த மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான இந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு இந்த அரசிடமிருந்து என்ன பதில் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். குறிப்பாக ஒரு உலக நிறுவனம், மனித உரிமைகளை பேசுகின்ற நிறுவனம் இதனை வெளிப்படுத்தி இருக்கிறது, அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. ஆகவே மனித உரிமைகளை மதிக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு என்ன? போர் முடிவடைந்த பின்னும் 2009 பிறகும் இந்த அரசாங்கம் பொறுப்படுத்த பின்னரும் கூட இவ்வாறான பாலியல் மோதல்கள் சார் பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தண்டனை வழங்கப்படவில்லை,
தொடர்ந்தும் இராணுவமயமாக்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவசரகால சட்டம் நடைமுறையிலே வைத்திருக்கிறீர்கள் மற்றும் விசேட சட்ட சூழ்நிலைகளை பயன்படுத்துகின்றீர்கள். இவ்வாறான நிலை ஏன் இவற்றை இந்த விசாரணைக்கு கொண்டு போக முடியாது? இது ஒரு சட்ட ஆட்சியின் பலவீனமாக இருக்கக்கூடாது. இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்ட ஆட்சி நீதியை வழங்கக்கூடிய வகையில் பலவீனமாக இருக்கிறது அல்லது ஒரு இனம் சார்ந்துதான் அது செயல்படுகிறது என்பதைத்தான் இது தெளிவாக காட்டுகிறது. குறிப்பாக 20 ஆண்டுகளை கொண்ட ஒரு கால வரையறை, நீடித்த விசாரணை தாமதங்கள், வரையறுக்கப்பட்ட நீதிமன்ற மருத்துவ திறன்கள் ஆகியவை நீதிக்கான அணுகலை மேலும் தடைப்படுத்துகின்றன. 20 ஆண்டுகளுக்கு மேல் நடந்த யுத்தத்தினுடைய பாதிப்புகள், அதனை விட இதனை விசாரிப்பதற்கான தாமதங்கள், வரையறுக்கப்பட்ட நீதிமன்றத்தால் மருத்துவத்துறை தொடர்ந்து ஆய்வு செய்வதற்கான நீதிமன்றத்துக்கும் மருத்துவத்துறைக்கும் இடையில் இருந்த இழுபறிகள், அதைவிட இந்த நீதிக்கான அணுகலை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு ஏற்பட்ட தடைகள். ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வெளியிட்டிருக்கிற இந்த கருத்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக அவர்களுடைய அறிக்கையிலே அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், உயிர் பிழைத்தவர்கள் மீறல்களை புகார் செய்ய முயற்சிக்கும் போது கடுமையான தடைகளை எதிர்கொள்கின்றனர். புகார்கள் பெரும்பாலும் இரகசியத்தன்மையற்ற அல்லது கடினமாக நடத்தப்படும் சூழல்களில் பெறப்படுகின்றன. மொழி தடைகள் பதிவுகளின் துல்லியத்தையும் நியாயமான விசாரணை முடிவுகளையும் பாதிக்கின்றன. மேலும் வரையறுக்கப்பட்ட நீதி மருத்துவ வளங்களினால் மருத்துவ ஆதாரங்கள் இல்லாத நிலை அவர்களது வழக்குகளை மேலும் பலவீனப்படுத்துகிறது. இச்சவால்கள் நீதித்துறை நிர்வாகத்தின் உணர்திறன் இன்மையாலும் அத்தோடு துன்புறுத்தல்களை மேற்கொண்ட அதிகாரிகளிடமிருந்தே பழிவாங்கல் ஏற்படும் எனும் உண்மையான அச்சத்தாலும் மேலும் தீவிரமடைகின்றன. இதன் விளைவாக பல உயிர் பிழைத்தவர்கள் நீதியை தேட மிகவும் பயப்படுகின்றனர் அல்லது ஊக்கமிழக்கின்றனர். இது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையினுடைய ஒரு வடிவம். கௌரவ உறுப்பினர் அவர்களே, இதேபோல அவர்கள் இன்னொரு இடத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் குறிப்பிடுகின்றது, OHCHR மேற்கொண்ட ஆலோசனைகள் தண்டனையின்மை தவிர்க்க முடியாத ஒன்று எனும் ஆழமான நம்பிக்கை நிலவுவதை வெளிப்படுத்தின. இது பல தசாப்தங்களாக நீடித்த அமைப்பு ரீதியான செயலிழப்பும் நிறுவன மறுப்பு மூலம் உருவானதுமாகும். உயிர் பிழைத்தவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச நீதி முறைகளிலும் ஆழ்ந்த நம்பிக்கையின்மையினை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தினர். பலருக்கு நீதித்துறை என்பது நீதியை வழங்கும் பாதையாக அல்லாது மாறாக குற்றம் புரிந்தவர்களை பாதுகாக்கும் ஒரு இயந்திரமாகவே தோன்றியது. ஆண்டாண்டுகளாக நீடித்து வந்த நிறுத்தப்பட்ட அல்லது தோல்வியடைந்த வழக்குகள் உயிர் பிழைத்தவர்களை உணர்வுபூர்வமாக சோர்வடைய செய்து கோபமடைய செய்துள்ளதுடன் பொறுப்புக்கூறலானது அடைய முடியாத ஒன்று எனும் உணர்வை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஆகவே இந்த நாட்டிலே நீதி கிடைக்கவில்லை தங்களுக்கென்ற அந்த உண்மையை மக்கள் உணர்கிறார்கள். ஆகவே இந்த நீதியை தயவு செய்து இந்த நாட்டினுடைய அமைச்சர்கள், பொறுப்பு வாய்ந்தவர்கள் இவ்வாறு கடந்த ஜனவரி 13ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்ட இந்த முறைசார் அந்த மோதல்கள் சார் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதனூடான அடக்குமுறைகள் தொடர்பிலே ஒரு நீதியை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பகிரங்கமாக முன்வைக்கிறேன். பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்களும் இருக்கிறீர்கள். இதற்கான உங்களுடைய விடை என்ன என்பதை தமிழ் மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். அதேபோல இன்றைய தினம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் நிறுத்துதல் என்பது எல்லாரையும் பாதிக்கின்ற ஒரு விடயம் அல்லதான். ஆனால் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று உயிரோடு வாழுகின்ற சிலர் அவர்களுடைய வாழ்க்கை காலத்திலே அந்த ஓய்வூதியத்தை நம்பி வாழ்கின்ற சிலரை நான் பார்த்திருக்கிறேன். வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் அவர் என்ன தொழிலில் இருந்து பாராளுமன்றத்துக்கு வந்தாரோ அந்த தொழிலை விட்டு அவர் போகிற பொழுது மீண்டும் அவர் பாராளுமன்றத்தை விட்டு போகிற பொழுது அந்த தொழிலுக்கு போக முடியும். ஆகவே அவர் மீண்டும் அந்த தொழிலே போய் தான் முன்பிருந்த தொழிலுக்கான ஓய்வூதியத்தையும் பெற முடியும். ஆனால் இங்கே பாராளுமன்றத்துக்கு வருகிற ஒருவர் தன்னுடைய தொழில் செய்த கால ஓய்வூதியத்தையும் இழக்கிறார், பாராளுமன்ற ஓய்வூதியத்தையும் இழக்கிறார் என்றால் அவருடைய காலம் பாதிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் ஒன்றை செய்கிற பொழுது ஒன்றை திடமாக யோசிக்க வேண்டும். ஒருவர் பாராளுமன்றம் வருகிற பொழுது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வந்தால் திரும்ப அவருடைய பாராளுமன்ற காலம் முடிந்த பிற்பாடு அவர் திரும்பவும் தன்னுடைய தொழிலுக்கு போவதற்கான சட்ட மூலத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கலாம். அல்லது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணங்களை பரிசீலனை செய்திருக்கலாம். பல பேருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தென்பகுதியிலும் சரி அல்லது நான் அறிந்த சில இடங்களிலும் இந்த பென்ஷனை நம்பி வாழுகின்றவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் மனிதாபிமானத்தோடு பார்க்க வேண்டும். இதே இங்கே எனக்கு முன்னர் பேசிய ஒரு கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னார், இது எங்களுடைய கட்சியின் முடிவென்று.
உங்களுடைய கட்சி முடிவுகளா அல்லது ஒரு அரசாங்க முடிவா மக்களுடையதாக இருக்க முடியும். ஒரு கட்சி எடுக்கிற முடிவுகளை நாங்கள் கட்சி எடுத்த முடிவு என்று பாராளுமன்றத்தில் திணிக்க முயற்சித்தல் அது மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம். அது அந்த உறுப்பினர்களுக்கு செய்கின்ற அநியாயம். நீங்கள் சொல்லுவது போல அவர்கள் யாரும் பெரிய அளவிலே சொத்து சேர்த்தோ அல்லது கோலோச்சியோ வாழ்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்களுடைய கால கடமைகளை செய்திருக்கிறார்கள். அந்த கால கடமைகளை சரியாக செய்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த அவகாசம் சரியானதாக இருக்க வேண்டும். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை இதுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும். நீங்கள் விரைவாக கொண்டு வந்து நிறைவேற்றுகின்ற இந்த சட்டம் மூலம் பலரை பாதிக்கிறது. நாளை இது இன்னும் இந்த மக்களுடைய பொருளாதாரத்திலும் சரி அல்லது வாழ நம்பி இருக்கிற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பாதிக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.